இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் vlog தான். ஃபஸ்ட்டு வேலையாக இந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி நான் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த தண்ணி கொதி வாரதுக்குள்ளால் நம்ம இந்த சோறுக்கு தேவையான கூட்டு கறிகள் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையான காய்கறி வாங்கி ஒரு தடவை சாம்பார் வச்சுட்டு மிச்சம் இருந்ததை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி கூட்டு கறியெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி மீன் கருவாடு எல்லாமே வாங்கி தான் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த மீன் கருவாடையெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. சீலா மீன் கருவாடு, வாழை மீன், சாலை மீன் எல்லாம் வாங்கி தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் சமைக்க போகிறோம். எப்போவுமே காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை தான் காலி பண்ண பார்க்கணும். ஏன்னா இந்த காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்க என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வீணாக போய் வாடி அழுகி தூர தான் போகும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நம்ம இந்த காய்கறியை எடுத்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டோன்னா நமக்கு காசும் மிச்சமாகிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியை சமைச்சு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். இப்போ மீன் கருவாடையில் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வேலையாக அரிசியை கழுவி போட்டு சோறை வேக வைக்கலாம். இந்த சோறு கொதி வாரதுக்குள்ளால் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி சோறு வைக்கிறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய அரிசி ரேஷன் அரிசி தான். ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன். இது சீக்கிரமாக வேகக்கூடிய அரிசி. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் கல்லோ மண்ணோ குப்பையோ எதுவுமே கிடையாது. நல்ல சுத்தமான அரிசி தான். சோறு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரிசியில் நம்ம சோறு வச்சு இது கூட காய்கறி கூட்டு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை கழுவி பானையில் போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் போட்டிருக்கேன். இனி இந்த அரிசியும் தண்ணியும் நல்ல ஒரு கொதி வாரது வரைக்கும் தீ ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்ல கொதி வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதை அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ இந்த சோறு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கலாம். இப்போ அலுமினிய பானையில் சோறு வேக வைக்கிறதா இருந்தால் உப்பு சேர்க்கக்கூடாது. அலுமினிய பானையில் சோறு வைக்கும்போது உப்பு சேர்க்காம தான் வேக வைக்கணும். மண்பானையிலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால் அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாதுன்னா உப்பு புளியெல்லாம் அலுமினிய பாத்திரத்தில் வச்சு சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அலுமினிய துகள்கள் எல்லாம் நம்மளோட சாப்பாட்டில் கலந்து நம்ம உடம்புல போயிடும். அதனால தான். ஆனால் மண் பாத்திரத்தில் அப்படி கிடையாது. இது நான் நேற்றுக்கு ரெடி பண்ணி வச்ச கரும்பு ஜூஸ் தான். கரும்பை சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு தண்ணியை சேர்த்து அரைச்சி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த ஜூஸை குடித்ததுக்கப்புறமா இனி காய்கறி வெட்ட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல்னால் காய்கறி வச்சு ஒரு அவியல், ரசம், இது கூட வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல், கூடவே வாழைக்காய் வறுவலும் செய்ய போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன். இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ அவியலுக்கு தேவையான காய்கறி தான் நான் வெட்டிகிட்ருக்கேன். எப்போவுமே அவியலுக்கு நம்ம காய்கறி வெட்டும்போது கொஞ்சம் நீளமான சைஸில் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கட் பண்ணின காய்கறிகளை எல்லாம் இதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டு வைக்கலாம். இப்படி நம்ம செய்துட்டோன்னா இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் மாறி நம்ம சமைக்கும்போது இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் காய்கறிகள் எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், வழுதலங்காய், வெள்ளரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வாழைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன். இதுவே தாராளமாக இருக்கும். இந்த அவியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால இந்த அரிசி நல்ல கொதி வந்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மூடி அப்படியே திருப்பி மூடி போட்டு இந்த சோறு 3/4 பாகம் வேகம் வரை அப்படியே வைக்கணும். நான் மண்பானையில் சோறு வைக்கும்போது இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். அலுமினிய பானைனா தெர்மல் குக்கரில் வச்சுருவேன். இது நமக்கு கேஸ் செலவு மிச்சப்படுத்தும். அதுக்கு வேண்டி தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மூடியை திருப்பி போட்டு அப்படியே வைக்க போகிறேன். கரெக்டாக இந்த சோறு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த சோறு ஒரு கொதி வந்ததும் அப்படியே வடிகட்டி எடுத்துருவேன். இப்போ இந்த கட் பண்ணின காய்கறிகளை எல்லாம் 2 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து நம்ம அவியல் வைக்கக்கூடிய மண் சட்டியில் மாற்றிடலாம்.
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 2 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு மண் சட்டியில் மாற்றியாச்சு. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5-10 நிமிஷம் தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறி கொஞ்சம் பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் அரைப்பு சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொரியல் வைக்கிறதுக்கான வெண்டைக்காவை கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த வெண்டைக்காவை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால நம்ம வேக வச்சுருந்த காய்கறி ஒரு 1/4 பாகம் குக் ஆயாச்சு. 1/4 பாகம் வெந்த உடனே இந்த மாதிரி சட்டியை ஒரு துணியால் பிடிச்சி நல்லா குலுக்கி விடணும். அப்போ கீழே வெந்திருக்கக்கூடிய காய்கறியெல்லாம் மேலே வந்துடும், மேலே வேகாமல் இருக்கக்கூடிய காய்கறியெல்லாம் கீழே போயிடும். இனி நம்ம இந்த அவியலுக்கு தேவையான அரைப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுக்கலாம். இனி இந்த துருவின தேங்காய் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து 2 பல் பூண்டும் சேர்க்கணும். இது சின்ன சின்ன பூண்டு ஆனதுனால 4-5 பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் 1 போதும், மீடியம் சைஸாக இருந்தால் 2 போதும். இனி இது கூட இந்த தேங்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கொர கொரன்னு அரைச்செடுக்கலாம். இனி அரைச்செடுத்த இந்த அரைப்பை வெந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காய்கறியில் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்டியை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் குழஞ்சு போயிடும். இந்த அவியல் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளால இந்த சோறும் வெந்தாச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரே ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு இந்த சோறை வடிகட்டி எடுக்கலாம். எப்படி சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? ரேஷன் அரிசி ஆனாலும் சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிராக வந்திருக்கு பார்த்தீங்களா? மண்பானையில் சோறில் வைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவை மிச்சப்படுத்த முடியும். இனி இந்த அவியலுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு, 2 வத்தல் மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அவியல் வச்சுருக்கக்கூடிய சட்டியில் அப்படியே கொட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், குறைவான காய்கறி வச்சு ஒரு டேஸ்டியான அவியல் ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த சட்டியை மூடி போட்டு இதை ஒரு பக்கம் அப்படியே வைக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சோறை ஒரு தடவை கொதிக்க வச்சுருந்தோம். இந்த டைமில் நம்ம ரசத்துக்கு தேவையான இந்த வத்தல் மிளகாய் சுட்டெடுக்கலாம். 3 வத்தல் மிளகாய் எடுத்து அப்பள கம்பியில் குத்தி வச்சுருக்கேன். இந்த வத்தல் மிளகாய் சுட்டெடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சோறை வடிகட்டி எடுக்க வேண்டியது தான். இனி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அரைச்செடுக்கலாம். நம்ம சுட்டு வச்சுருந்த இந்த 3 வத்தல் மிளகாயும் சேர்த்து 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் நல்ல மிளகும் சேர்த்து
1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து ஃபஸ்ட் நாம் இதை நல்லா நைஸாக பொடிச்செடுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்செடுக்க போகிறோம். இனி அதே மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொரன்னு அரைச்செடுக்கலாம். அவ்வளோதான். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம அரைச்செடுத்தாச்சு. இனி ஒரு மண் சட்டியை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, கறிவேப்பிலை, வத்தல் மிளகாய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் விழுத சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ஜீரகம், மிளகு, தக்காளியெல்லாம் சேர்த்த பேஸ்ட்டு கூட புளி பேஸ்ட்டும் தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த சட்டியை மூடி போட்டு அப்படியே வேக விட வேண்டியது தான். ரசம் நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய 3 பர்னரில் பெரிய பர்னர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. தீ அதிகமாக எரியாமல் ஸ்லோ ஃப்ளேமில் எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் நான் தாளிக்க யூஸ் பண்ணினேன். மற்றபடி இந்த 2 பர்னர்லேயும் தான் எல்லாமே குக் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 வாழைக்காவை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு எதுக்கு நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, கறிவேப்பிலை, வத்தல் மிளகாய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்து தாளிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை இது கூட சேர்த்து வதக்கலாம். இந்த வெண்டைக்காயை வதக்கிட்டு இருக்கும்போதே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இனி இது கூட ஒரு முட்டையை உடைச்சு சேர்க்கலாம். இது கூட நான் அரப்பு சேர்க்காம இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் வறுக்க போகிறேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க சும்மா வறுத்தெடுத்தால் போதும். அந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு சில டைமில் நான் அப்படியும் பண்ணுவேன். இனி இந்த பக்கம் ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்ச இந்த வாழைக்காவை ஃபுல்லாக சேர்த்து வறுத்து விடலாம். நம்ம முட்டை சேர்த்து இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்து கடைசியாக நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியலும் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கடைசியாக நம்ம இந்த வாழைக்காய் வறுவல் மட்டும்தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இது சீக்கிரமாக வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் மெனு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல சுட சுட வெள்ளைச்சோறும், இது கூட ரசம், அவியல், ஒரு வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மண் ஜக்கில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே மண் சட்டியில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மண் சட்டி நம்ம வாங்கினதுலேருந்து பழக்கி எடுக்கிறதுலேருந்து குக் பண்ணுறது வரைக்கும் 3 வீடியோவில் பார்த்துருக்கோம். இனி சாப்பிட வேண்டியது தான். மண் பானையில் ரேஷன் அரிசி போட்டு நல்ல பொலன்னு வெள்ளைச்சோறு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்ல சூடான வெள்ளைச்சோறையும் இந்த பிளேட்டில் போட்டு இது கூட 2 கரண்டி அவியலும் எடுத்து வச்சு நம்ம அவியலை தாளித்ததுக்கப்புறமா கரண்டியில் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கோம். சாப்பிடக்கூடிய டைமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணினீங்கன்னா எல்லாமே குழஞ்சி போயிடும். இனி இது கூட இன்னொரு சைடில் 2 கரண்டி வெண்டைக்காய் பொரியல், ஒரு பக்கம் வாழைக்காய் வறுவல் எல்லாம் சேர்த்து இந்த சோறில் நிறைய ரசமும் ஊற்றி இந்த நீளமாக இருக்கக்கூடிய ரேஷன் அரிசிக்கு ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா இந்த அரிசி வந்து நல்ல குழைவாக வேகக்கூடிய ஒரு அரிசி தான். இதில் ரசம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ரசம், சோறு, அவியல், பொரியல், வறுவல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி இன்னொரு சைடில் பொரிச்ச வடகமும் எடுத்து வச்சு மோர் மிளகாயும் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.